Assalamu alaikum friends, welcome to Muba's kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தானியங்களை வச்சு நம்ம எப்படி முளை கட்டுறது, அப்புறம் நம்ம அதில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லான்ட்டு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையும் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். இது போலவே நம்ம வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் காராமணி, வெந்தயம், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே முளைக்கட்ட வைக்க முடியும். ஈஸியாக முளை கட்டிடும். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதில் தண்ணி விட்டு வைக்கிறேன். தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றி வைக்கணும். நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றி வைக்கணும். நான் இது நைட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் நமக்கு ஊறி மேலே வந்துடும். அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். காலையில் இப்போ நம்ம இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே சுத்தமாக இருக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஈரம் மட்டும்தான் இருக்கணும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசத்துக்கோ இல்லைன்னா குழம்புக்கு இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு காட்டன் டவலோ இல்லைன்னா காட்டன் இந்த மாதிரி துணி இருந்தாலும் பரவாயில்ல. அதை நம்ம கொஞ்சம் நனைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அதில் ஈரம் இருக்கணும். இப்போ நம்ம நைட்டு வச்சதுக்கே சூப்பராக முளைக்கட்ட ஆரம்பிச்சிட்டு, தானியங்களில் நமக்கு ஃபாஸ்ட்டாக முளை கட்டுறது பச்சை பயிறு தான். நம்ம நைட்டு ஊறும்போதே நமக்கு முளை கட்ட ஆரம்பிச்சிட்டு, கொண்டக்கடலாம் கொஞ்சம் லேட்டாக தான் சில சமயம் நமக்கு ஆகும். இந்த துணியில் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக நமக்கு ஏர் சர்க்குலேஷன் தேவை. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சுற்றி காற்று வரும், காற்று கிடைக்கும் அதுக்கு. இப்போ கொண்டக்கடலையும் அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சிடலாம். டைட்டாலாம் நம்ம கெட்டக்கூடாது. சும்மா அப்படியே ஒரு சுற்றி வச்சா போதும். இந்த ரெண்டையுமே நான் இப்படி தான் வைக்கிறேன். நீங்கள் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ்கெட்டோ இல்லைன்னா பாத்திரம் அந்த மாதிரி எதுலனாலும் வைக்கலாம். சரியா? இப்போ இது காலையில், மதியானம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு காஞ்சி ட்ரை ஆகி போயிருக்கும். இந்த டைமில் லைட்டாக நமக்கு முளை விட்டு வந்திருக்கும். இப்போ நமக்கு அதுக்கு கொஞ்சம் ஈரம் தேவை. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் நைட்டு எடுத்திருக்கேன். நைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக முளை விட்டு வந்திருக்கு. துணியை விட்டு இந்த மாதிரி நமக்கு வெளியே வந்துடும். அதுக்கு தான் நம்ம காட்டனில் வைக்கிறது. அதுக்கு ஈஸியாக வரும். நம்ம அந்த காற்றோட்டமாகவும் அது இருக்கணும். அதுக்காக இப்போ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு கொண்டக்கடலையுமே சூப்பராக வந்திருக்கு. இதோடு நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்துடணும். நம்ம அப்படியே வச்சோன்னா அந்த முளை கட்டினதெல்லாம் ஹார்டாகிரும். பெனிஃபிட்ஸ் நமக்கு இதில் தான் கிடைக்கும். ரொம்ப ஹார்டானால் நமக்கு கிடைக்காது. நம்ம அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாகலாம் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. சும்மா 2 வாட்டி செய்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் கொஞ்சம் சேலடுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குருமா மாதிரி நான் பண்ணிவிடுவேன். ரெண்டும் நம்ம சேர்த்தும் பண்ணலாம். உங்களுக்கு தனித்தனியாக இதில் தான் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் சேலடுக்காக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம அப்படியும் பண்ணலாம், வேக வைக்காமல் வேக வச்சுட்டு நம்ம பண்ணலாம். சின்னதாக ஒரு வெங்காயம், அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 5-6 பாதாம் இருக்கும். அதை ஊற வச்சது தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, பெப்பர் க்ரஷ் பண்ணது அது ஒரு 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சு, ஆவியில் வேக வச்சு யூஸ் பண்ணணும். தண்ணி டைரெக்டாக நீங்கள் விட்டு வேக வைக்கக்கூடாது. ஆவியில் தான் வச்சு எடுக்கணும். ஸ்டீமர் இல்லைன்னா நம்ம இட்லி தட்டு இருக்குல்ல, இட்லி சட்டிலையும் இதே மாதிரி தண்ணி வச்சுட்டு தட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம்.
நமக்கு வந்து ஒரு 2ல் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து அழகாக வெந்துடும். நமக்கு வந்து முளை கட்டின பிறகு இந்த தானியங்கள் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பச்சையிலே நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டலுக்கு அப்புறம் வந்து சென்னாலாம் வைக்கும்போது ஊற வச்சுட்டு நம்ம வந்து நிறைய விசில் விடுவோம், ஒரு 6-7 விசில் விடுவோம். ஆனால் முளை கட்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வேக வைக்க வேண்டாம், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாமே நான் எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படியே தான் மிக்ஸ் பண்ணி இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட வந்து கேரட்டோ இல்லைன்னா பீட்ரூட்டு அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சேலட் வந்து ரெடி ஆகிட்டு, இதிலே வந்து நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஊறினது தானே, இதை அப்படியே அரைச்சி நம்ம அடை தோசை மாதிரியும் விடலாம், சேலட்டு பண்ணலாம், குருமா பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுடைய இது தான், எப்படினாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கீரை எடுத்துப்போம், நமக்கு ஹேருக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ், மினரல், ப்ரோட்டீன் இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு இது வந்து கிடைக்கும், நம்ம ஈஸியாகவும் இதை பண்ணிடலாம். வாரத்தில் வந்து 2 இல்லைன்னா 1 வாட்டியாவது நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.